சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பாலாறு நீர்த்தேக்க பகுதியில் மீனவர்களின் தற்காலிக முகாம்களை வனத்துறையினர் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னறிவிப்பின்றி முகாம்கள், வலைகள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 45 ஆண்டுகளாக மீன்பிடித்து வரும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வனத்துறையினரின் அத்துமீறல் குறித்து அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் நிலப்பிரச்சனையில் எதிர்த்தரப்புடன் சேர்ந்து கொண்டு சர்வேயர் சதி செய்வதாக குற்றம் சாட்டி பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். சந்திராபுரத்தைச் சேர்ந்த சந்திரலேகா என்பவர் கட்டிய வீடு தங்கள் நிலத்தில் இருப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்களான பச்சையப்பன், பொன்மணி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். மாவட்ட ஆட்சியரகத்தில் அளித்த புகாரின் பேரில் தலைமை சர்வேயர் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு எதுவும் இல்லை என அறிக்கை கொடுத்த நிலையில் தற்போது மீண்டும் அளவீடு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருப்பூர் தெற்கு சர்வேயர் எதிர்த்தரப்புடன் சேர்ந்து தனது நிலத்தை அபகரிக்க சதி செய்வதாக சந்திரலேகா குற்றம் சாட்டியுள்ளார். ஓட்டப்பிடாரம் அருகே தாங்கள் உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட ஆட்சியருக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எஸ்புதூர் கிராமத்திலிருந்து சபரிமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தில் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் அவ்வழியாக செல்லும் மக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. அதேபோல் வடிகால் வசதி, சாலை வசதி, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அதனை செய்து தருமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்க ஊர்ல அடிக்கடி கரண்ட் போயிருது. கரண்ட் இல்லாதனால எங்களுக்கு தண்ணி கம்மியா தான் வருது. அதனால எங்களுக்கு போஸ்ட் வேணும். எங்களுக்கு குறைஞ்ச மின்சாரம் தான் எங்களுக்கு அதுல இருந்து வருது. அதனால எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பாரம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். எங்க கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது மாயமான கல்லூரி மாணவரின் உடல் கரை ஒதுங்கியது. திருச்சியைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர் தனது நண்பர்களோடு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சென்ற அவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி சந்துரு மாயமானார். அதனைத் தொடர்ந்து அவரை தேடும் பணி நடந்து வந்த நிலையில் உடல் கரை ஒதுங்கியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் வரும் 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆடி மாத பிரதோஷத்தையொட்டி கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய சங்க தலைவர்கள் பாண்டியன், ஐயாக்கண்ணு, சண்முக சுந்தரம், செல்வகுமார் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்றும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீரை பெற்றுத் தரவும் வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் முக்காடு போட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகள் காமராஜர் சிலை பகுதியிலிருந்து கூட்டுறவு வேளாண் சங்கத்திற்கு பேரணியாக சென்று மனு அளித்தனர். பட்டா வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய சர்வேயர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட பெண்கள் உருண்டு புரண்டு ஒப்பாரி வைத்தனர். காடாம்புலியூர் ராஜகணபதி நகரைச் சேர்ந்த 87 பேரிடம் வீட்டிற்கான பட்டா வாங்கி தருவதாக கூறி சர்வேயர் குணசேகரன் என்பவர் தலா 55,000 ரூபாய் வாங்கியதாகவும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை மற்றும் மல்லிகா இருவரும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பணம் வாங்கி ஓராண்டை கடந்தும் பட்டா கிடைக்காததால் ஏமாந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மேலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அருகே குப்பை கிடங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மோட்டார்களை சரி செய்யாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்தனர். பச்சையம்மன் கோவில் பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மோட்டார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழுதானது. இதனால் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்ய முடியாததால் துர்நாற்றம் வீசுகிறது. தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் 10க்கும் மேற்பட்ட குப்பை மற்றும் கழிவுநீர் லாரிகளை சிறைபிடித்த மக்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே கோழிப்பண்ணையில் கஞ்சா செடி வளர்த்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் காசிப்பட்டணம் பகுதியில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்து பணியாற்றி வரும் நிலையில் அங்கு கஞ்சா செடி வளர்ப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் 6 அடி உயரமுள்ள கஞ்சா செடியை வேரோடு பிடுங்கியதோடு தப்பி ஓட முயன்ற மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த அல்மோகீர் முகா என்பவரையும் கைது செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சிறுநாயக்கன்பட்டி கல்லறை தோட்டம் அருகே சிலர் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த மாதவன், முகமது அலி ஜின்னா, விக்ரம் பஹீரா உள்ளிட்ட 5 பேர் தப்பி ஓட முயற்சித்தனர். ஆனால் அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் பேரிகார்டுகளை தூக்கி எறிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் உழவர் சந்தையிலிருந்து பேரணியாக சென்று மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். போலீசார் பேரிகார்டுகளை வைத்து தடுத்த போதும் அதனை தள்ளிக் கொண்டு சென்றனர். அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து பேருந்துகளில் தனியார் திருமண மண்டபத்திற்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் அருகே 25 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி தவிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பிள்ளையார்பாளையம் கன்னியம்மன் கோவில் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டு மின் இணைப்பு மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. பலமுறை மனு அளித்தும் கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த மக்கள் மாட்டு கொட்டகைகள், கார் நிறுத்தும் ஷெட்டுகளுக்கு கூட மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர். அதான் சொல்றாங்க சார், நீங்க செத்தா போயிட்டீங்க, உங்களுக்கு கரண்ட் எதுக்கு, நீங்க செத்தா போயிட்டீங்கன்னு கேக்குறாங்க சார். அந்த அளவுக்கு ஈவரக்கெல்லாம் இருக்காங்க சார். நீங்க எங்களுக்கு நல்லதை செய்யுங்க, அவ்வளவுதான். மதுரை அருகே மழலையர் பள்ளி பெண் தாளாளர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பாலை கண்ணனேந்தல் பகுதியைச் சேர்ந்த அஜிதா குமாரியின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவர் தனது 2 மகள்களோடு வசித்து வந்தார். தனது வீட்டின் கீழ்த்தளத்திலேயே மழலையர் பள்ளி நடத்தி வந்த இவருக்கும் மகள்களுக்கும் இடையே பணப்பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அஜிதா குமாரி. இதுகுறித்து மகள்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுத்துறை அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய மக்கள் இதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 6வது வார்டு பெண் நகரமன்ற உறுப்பினரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட கும்பல் அவரது கணவரையும் கொடூரமாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பாவடி தெருவில் பெண் நகரமன்ற உறுப்பினரின் கணவர் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். நேற்றிரவு கடையை மூடிவிட்டு கணவனும் மனைவியும் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த போது கோபி, கௌரி சங்கர் உள்ளிட்ட 5 பேர் மதுபோதையில் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட கணவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னாங்குடியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் இலுப்பூர் ஆவூர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. போலீசாரின் விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக கொலை நடந்தது தெரியவந்துள்ளது. ஆத்தூர் அருகே நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகை தொகையை வசூலிக்க வந்த வருவாய் ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதால் பெண் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் வெங்கடேஷ் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகை தொகையை அவர் செலுத்தாததால் வெங்கடேஷின் மனைவி அன்பரசியை வருவாய் ஆய்வாளர் சரவணன் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிக அளவில் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அன்பரசி தன் கணவருக்கு அழுதபடியே ஆடியோ ஒன்றையும் அனுப்பியுள்ளார். திருப்பூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். சுண்டமேடு, அம்பேத்கர் நகர் பகுதியில் முறையான பேருந்து வசதி இல்லாததால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்குள்ள மக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல வசதி இருக்கிறவங்க வண்டியில இருந்து கொண்டு போய் விடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க இல்ல, அந்த குழந்தைங்க பெண் குழந்தைங்க நடந்தே போறாங்க இடுகும்பலையா. அதுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு பஸ் வேணும்.
ஓட்டப்பிடாரம் அருகே காற்றாலை இறகுகளை ஏற்றிச் சென்ற லாரி திடீரென இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக திரும்பியதால் பின்னால் வந்த 5 கார்கள் மற்றும் ஒரு பைக் அடுத்தடுத்து மோதியது. தூத்துக்குடியில் இருந்து மதுரையை நோக்கி காற்றாலை இறகுகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வாலசமுத்திரம் பகுதியில் திடீரென இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக திரும்பியதாக கூறப்படுகிறது. அதனால் அடுத்தடுத்து வந்த கார்கள் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கில் வந்த வீரநாயக்கன் தட்டு பகுதியைச் சேர்ந்த சரவணமுத்துவின் தலையில் காயம் ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரவு 8 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பழைய நடைமுறையே தொடர்வதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது தரிசன வரிசையில் மாலை 6:30 மணி வரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இரவு 7 மணி வரையிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இரவு நேரங்களில் வரும் பக்தர்கள் சிரமம் அடைந்த நிலையில் இரவு 8 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.